කෝටි 16ක දඩයක් සමග වෙලේ සුදාට බිරිඳට නෑනාට වසර 8ක බැගින් சிறதடுவோம் என்பதாக மௌபூமி பத்திரிகை இந்த செய்தியை தந்திருக்கிறது. அதே நேரத்தில் அத பத்திரிகையில் இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஹெரோயின் ஜாவாரமென் வசர திக்ககதி கோட்டி 17ක් இப்புவை வெலே சுதா பிரிந்தஹா நெகனிய வசர 8ක් හිරේට என்பதாக இந்த செய்தி அத பத்திரிகையில் பிரதான தலைப்பிடப்பட்டிருக்கிறது. லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இது அமைந்திருக்கிறது என்பது முக்கியமானது. விலை சுதா பிரபல போதைப்பொருள் வியாபாரி என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது அவரது குடும்பத்தினரும் இதில் இணைந்திருக்கிறார்கள். கொழும்பு 7 அதிசொகுசு 2 வீடுகள் அவர்களால் வாங்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவல்களும் இவ்வாறு தரப்படுகின்றன. கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாயை 2 ஆண்டுகளில் இவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள், அதுவும் போதைப் பொருள் விற்பனையினூடாக என்பது இங்கே நாங்கள் கவனிக்கத்தக்கது. விலை சுதாதிரத்தில் அவருடைய மனைவி உள்ளிட்டோருக்கு 8 வருடம் என்ற அடிப்படையில் ஒவ்வொருக்கும் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவருமான வெலிசுதா என அழைக்கப்படும் கம்பலை விதானகே சமந்த்குமார் உட்பட 3 இவ்வாறு 8 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல்கள் மூலம் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது. எனவே விலை சுதா அவருடைய மனைவி உள்ளிட்ட 3 இவ்வாறு தண்டனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். 2010ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் ஹெரோயின் வர்த்தகத்தின் மூலம் ஈட்டிய 17 கோடி ரூபாவுக்கும் அதிக பணம் மற்றும் சொத்துக்களுக்கு உரிமை கோரியமையினூடாக கருப்பு பண சுத்திகரிப்பு சட்டத்தின் கீழ் சட்டமாதிபரினால் வெலேசுதா அவரின் மனைவி மற்றும் சகோதரி ஒருவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. வழக்கின் தீர்ப்பு நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் ஹெரோயின் விற்பனையூடாக சம்பாதிக்கப்பட்ட 17 கோடி ரூபாய் பணம் ஹெரோயின் வர்த்தகம் ஊடான சம்பாதித்த பணத்தினால் கொள்வனவு செய்யப்பட்டதாக கூறப்படும் கொழும்பு ரெசிடென்சி தொடர்மாடி குடியிருப்பின் 2 வீடுகள், கொழும்பு 7 பக்கத்திலே வீதியில் 2 சொகுசு வீடுகள், கொழும்பு நகரில் மேலும் 2 வீடுகள், அதிசொகுசு BMW மற்றும் லேண்ட் ரோவர் ரக வாகனங்கள் உள்ளிட்ட 4 வாகனங்கள், 3.5 கிலோ தங்க ஆபரணங்கள், குற்றவாளிகள் 3 பேரிலும் வங்கிகளில் காணப்பட்ட கணக்கில் உள்ள பணம், 1,20,00,000க்கும் அதிகமான நிலுவையை கொண்ட வங்கி கணக்குகள் என சொத்துக்களை அரசுடைமையாக்கவும் நீதிமன்றம் இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி கல்கிஸ்ஸை வித்யாலய மாவட்டத்தில் வைத்து 7.05 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் வெலேசுதாவுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் கடந்த 2015 அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்திருந்தது. இந்நிலையிலே வெலேசுதா தற்போது பூசா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2010ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் ஹெரோயின் வர்த்தகத்தில் ஈடுபட்டு பணம் உழைக்க சதித்திட்டம் தீட்டியமை, அதன்படி பணம் சம்பாதித்து சொத்துக்களை சேர்த்தமை உள்ளிட்ட 57 குற்றச்சாட்டுகளின் கீழ் இவ்வாறு வழக்கு தொடரப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. 2010க்கும் 12ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இடம்பெற்ற விவகாரம் தொடர்பிலேயே இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 17 கோடி ரூபாவுக்கும் அதிக பணம் மற்றும் சொத்துக்களை சேர்த்தமை தொடர்பிலேயே குற்றவாளியாக காணப்பட்ட மரணதண்டனை கைதி பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரனான வெலேசுதா எனப்படும் கம்பல விதானகே சமந்த்குமார், அவரது மனைவி கயானி பிரியதர்ஷினி மற்றும் சகோதரி வசுந்தரா ஆகியோருக்கு தான் இவ்வாறு 8 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது.